எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒருத்தர்னு சொல்லலாம். அவர் வந்தாலே வைப் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். வைப் ஆண்டனி சார், சாரி விஜய் ஆண்டனி சார். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். சந்தோஷமாக இருக்குது ஆஃப்டர் லாங் டைம் உங்களை பார்க்குறது. சிவனா சாரோட பெரிய ஃபேன் தான். அவரோட ஹம்பிள்னஸ்க்கு பெரிய ஃபேன் தான். ரொம்ப அமைதியான பெரிய லெகசிலேருந்து வந்த ஒரு ஆக்டர், மனிதர்கிட்ட மாதிரிலாம் அவர் பர்சனலாகவும் பேச மாட்டார். எங்கேயுமே அப்படி கேள்விப்பட்டதில்லை அவரை பற்றி. ரீசெண்டாக அவரை பற்றி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், ரொம்ப நிகழ்ந்தேன் ஆக்சுவலாக. ஏன்னா ரீசெண்டாக அவருக்கு ஒரு கேன்சர் வந்துச்சு. முக்கியமான ஒரு கேன்சர்னால் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ முக்கியமான ஒரு பிரச்சனை நமக்குன்னு சொல்லிட்டு. எல்லாம் டெரரைஸ் ஆகி வீட்டில் போய் உட்காந்துருவாங்க, படுத்துருவாங்க, டல்லாகிடுவாங்க. இவர் பண்ண முதல் காரியம் என்னென்னா, அந்த ப்ரொடியூசருக்கு கால் பண்ணி, இன்னும் எவ்வளோ நாள் ஷூட்டிங் இருக்குது, மீதி உள்ள ஃபைட் போர்ஷனை முடிச்சிருங்க, டப்பிங்கை முடிச்சிருங்க, ஹாஸ்பிட்டல் போனால் எனக்கு என்ன வேணால் ஆகலான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தருணங்களில் என்ன நடக்கும்னா, வழக்கமாக நம்ம வந்து ஃபேமிலி கூட இருக்கணும், இல்லை தனியாக உட்காந்து டல்லாகிடுவோம். அப்போ வந்து தான் தொழிலில் தான் நம்பின ப்ரொடியூசரை விட்டுறக்கூடாதுன்னு நினச்சார் பார்த்தீங்களா. அவருக்கு அது அவசியமே இல்லை. அவருக்கு எல்லாமே சொத்து சொகெல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த ப்ரொடக்ஷனை முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு ஒன்று நினச்சிட்டு தான் அப்புறம் வந்து அவர் ப்ராசஸ்லாம் ஆரம்பிச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். இந்த மாதிரி ஒரு மனசு படித்த ஆக்டர் தான் நம்ம சிவனா சார். ஸோ சந்தோஷம் சார். நிறைய படம் பார்த்துருக்கேன். மஃப்டி படம் மாதிரி நிறைய படங்கள் வந்து எங்களுக்கு ரெஃபரன்சஸ் ஆக்சுவல் ஆக்ஷன் படம் பண்ணுறதுக்கு. இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் ஏஜுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் துள்ளி குதிச்சு டான்ஸ் ஆடுறீங்க. ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு சார் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ். உங்களை பார்த்தா இன்னும் நிறைய எனர்ஜி கிடைக்குது. சந்தோஷம் சார் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது. அப்புறம் அடுத்ததாக வந்து உபேந்திரா சார் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் மியூசிக் டைரக்டராக. புத்திவந்தா அப்படின்ற ஒரு கன்னட படம், நான் ஒரே படம் தான் ஒர்க் பண்ணேன். அதுவும் உபேந்திரா சார் கூட பண்ணேன். சாரோட டைரக்ஷனுக்கு பெரிய ஃபேன். A1 மாதிரி படங்கள் மாதிரிலாம் இன்னைக்கு வரைக்குமே அந்த மாதிரிலாம் யோசிக்க முடியாது. இந்த மாதிரி வித்தியாசமான கதைகள் சொந்தக்காரர் அவர். நீங்கள் தமிழில் ஒரு படம் டைரக்ட் பண்ணணும் சார். நிறைய படங்கள் தமிழில் ஆக்ட் பண்ணணும் நீங்கள். ஸோ நான் அவர் கூட ஒர்க் பண்ணும்போதும் ரொம்ப ஏதாவது புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கிட்டே இருப்பார். நான் ஒரு சின்ன ஆள் தான். ஐ திங்க் ஒரு 15 இயர்ஸ் பேக் வந்து மியூசிக் பண்ண புதுசு. நான் மியூசிக் பண்ணும்போது கூட அது என்ன இது என்னன்னு ஏதாவது ஒன்று கற்றுக்கலாமா என்று தெரிஞ்சுக்கலாமான்ற மாதிரி ரொம்ப க்யூரியஸாக பேசுவார். ஸோ உங்களோட இந்த படம் மிகுந்த வெற்றியடைய வாழ்த்துக்கள் சார். கண்டிப்பாக நல்லா இருக்குது. டீசர் பார்த்தேன். அண்டு ராஜ்பி செட்டி சாரோட ரீசெண்ட் உங்களோட அப்பியரன்சஸ் அண்ட் உங்களோட ஒர்க்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது சார். ரொம்ப நீங்கள் கன்னட இண்டஸ்ட்ரி கிடைச்ச ஒரு ப்ராமிசிங் டைரக்டர். தமிழ்லையும் நீங்கள் இங்கே உள்ள ஹீரோஸ் வச்சு நீங்கள் டைரக்ட் பண்ணணும் படம் ஃப்யூச்சரில். கண்டிப்பாக உங்கள் பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு நான் பெரிய ஃபேன். தமிழ்லையும் நீங்கள் ஆக்ட் பண்ணணும். சொன்னீங்க வரக்கூடாது, நான் சொல்லக்கூடாது. கூடிய சீக்கிரம் நிறைய படங்கள் தமிழில் ஆக்ட் பண்ணணும். அண்ட் இந்த படத்தோட நாயகன் வந்து அர்ஜுன் ஜன்யா, மியூசிக் டைரக்டர் கம் அர்ஜுன் ஜன்யா அப்படின்றவர் வந்து ஒரு 20 வருஷம் மியூசிக் பண்ணுறீங்களா சார் நீங்கள்? 20 இயர்ஸ், மோர் தென் 20 இயர்ஸ் வந்து கன்னடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் மியூசிக் பண்ணிட்டு இருக்க ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் வந்து அப்ராக்சிமேட்லி 3 இயர்ஸ் சிஜிலாம் நிறைய இன்வால்வ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ண ப்ரொடியூசர் உங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். ப்ரொடியூசர் நினைக்காம இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியாது. அதுக்கு முழு சப்போர்ட் பண்ண உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இந்த படம் மிகுந்த வெற்றி அடையும். என்னோடய ஃப்ரெண்டு அங்கே ஹீரோ இருக்கிறாரு. ஸோ உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஹீரோ. தேங்க்யூ. அடுத்தபடியாக இவரை பற்றி சொல்லணும்னா, இவர் வந்து எடுத்த படங்கள்லாம் வந்து எல்லாருக்குமே ஒரு ரெஃபரன்ஸாகவே அமைஞ்சிருக்கு. அண்ட் இவர் வந்துட்டு நடிக்காத கேரக்டர்ஸ் இல்லை, எடுக்காத படம் ஃபிலிம் ஜானர் இல்லை. அடுத்தபடியாக ஐ லைக் டு இன்வைட் அவர் ரியல் ஸ்டார் உபேந்திரா அவர்கள் டு சே a few words. எல்லாருக்கும் வணக்கம். சிவண்ணா என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கணும். சார் விஜய் சார், தேங்க்யூ சார். என்னன்னா இப்போவும் எனக்கு அந்த மெமரிஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. என்னென்னா எனக்கு கூட ஒரு படம் பண்ணீங்க புத்திவந்தான்ட்டு. அது பெரிய மியூசிக்கல் பிளாக் பஸ்டர். அது அப்போது நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க என் வீட்டில் பார்த்த சார் இங்கே எல்லாம் ஒரு ஸ்டுடியோ பண்ணுங்க, இங்கே ஒரு எடிட்டிங் பண்ணலாம், இப்போ டிஜிட்டல் கேமரா வந்து இருக்கும், அது இது எதோ சொல்லிட்டு எல்லாமே அவரே பண்ணிட்டார். டைரக்ஷனும் பண்ணீங்க, ஹீரோவும் பண்ணீங்க, ஒரு ஸ்டாரும் ஆகிட்டீங்க, எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணிட்டீங்க. நான் பார்த்துட்டே இருக்கிறேன் உங்களுக்கு க்ரோத். எக்ஸ்ட்ராண்ட்ரி சார். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஹியர். சார் வின்சென்ட் சார், தேங்க்யூ சார். நீங்கள் ஒரு ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்கீங்க. தேங்க்யூ சார். ஃபஸ்ட்டு எங்களெல்லாம் ஸ்டார்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரியல் ஸ்டார் எனக்கு இங்கே டைரக்டர் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு ஸ்கிரிப்டுன்னு ஒரு படம் ஒரு ஐடியா வந்தால் அதுன்னு எப்படி பிச் பண்ணணும் ப்ரொடியூசர்கிட்டேன்னு ஒரு ஃபுல்லாக ஒரு அனிமேட்டட் ஃபிலம் பண்ணி அதுக்கு ஆர்ஆர் பண்ணி டப்பிங் பண்ணி நியர்லி இட் டுக் 1 இயர். எல்லாம் இப்படியே எடுக்கிறேன், இதுதான் என் படம்னு
ப்ரொடியூசருக்கு காமிச்சு அப்புறமா ப்ரொடியூசர் அவர் ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணி ஃபேமிலி க்ரீன் சிக்னல் எடுத்து ஒரு படம் பண்ணது இதே ஃபர்ஸ்ட் டைம். அந்த மாதிரி எது வேணுமோ அதே பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ராண்ட்ரி. நம்ம ப்ரொடியூசர் அனதர் ஸ்டார் ஆஃப் திஸ் ஃபிலிம். ரியலி சார் அவர் சொன்னார் இல்லையா, யூ இன்வெஸ்டட் யுவர் செல்ஃப் பண்ணிட்டு, அது கரெக்ட். அவர் ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. வெரி இன்டெலெக்சுவல் டைரக்டர் அண்ட் ஆர்டிஸ்ட் அவர் ராஜ்பி செட்டி அவர். லவ் யூ சார் ரியலி. உங்களோட ஒரு இன்டர்வியூ கூட வி என்ஜாய்ட் ஸோ மச். அண்ட் சிவண்ணா சார் உங்களுக்கு எல்லாம் தெரியும் சிவண்ணான்னு என்னன்னா, எனக்கு ஒரு பிரேக் கொடுத்தவர் அவர். ஒரு ஓமன் ஒரு படத்துக்கு அவர் ப்ரொடக்ஷனில் ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்து என்ன ஒரு டைரக்டராக ஒரு ஐ ஸ்டார்டட் மை கெரியர் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார். உங்களுக்கு எல்லாம் பிளெஸ்ஸிங் வேணும் இந்த படத்துக்கு. எல்லாம் பாருங்கள். ரியலி இது ஒரு டிஃப்ரெண்ட் எல்லா படத்துக்கும் நாங்கள் சொல்லணும். பட் இது ரியலி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலு, ஒரு எமோஷன் இருக்கிற படம். எல்லாம் பார்த்து உங்களுக்கு பிளெஸ்ஸிங் வேணும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. அடுத்தபடியாக எல்லாருக்குமே வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக ஒருத்தர் பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெரிய ஸ்மைல் வரும். அவர் ஒரு ரூம்குள்ளே வந்தாலே அவரோட எனர்ஜியும் ரொம்ப கண்டேஜியஸ். ஃபிலிமில் வந்துட்டு நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் அவர் என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும். பட் ஆன் ஸ்க்ரீனில் ஹீரோவாக இருக்கிறவர், ஆஃப் ஸ்க்ரீன் ஆல்சோ ஹி இஸ் ஜென்யூன்லி அ ஹீரோ. சார் ப்ளீஸ் சே ஃபியூ வேர்ட்ஸ். ஆர் பிலவிட் சிவண்ணா. எல்லோருக்கும் வணக்கம். விஜய் சார் தேங்க்யூ. நான் ஆல்மோஸ்ட் ஒரு 1-2-3 இயர்ஸ்லேருந்து ஃபோன் கான்டாக்டில் இருப்போம். அண்ட் அவர் ஃபிலிம்ஸ் எல்லாம் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி எல்லா ஃபிலிமும் பார்ப்பேன். வருது மியூசிக் டைரக்டர் தெரியும், டைரக்ஷனும் பண்ணுவார், ஆக்டரும் பண்ணுவார். அண்ட் இஸ் ஃபிலிம்ஸ் வில் பி வெரி இன்டென்ஸ். என்ன ரோல் எடுத்தாலும் ரொம்ப இன்டென்ஸாக ரொம்ப நல்லா அழகாக ஆக்ட் பண்ணுவார். அண்ட் ஐ வாஸ் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹிம் ஆல்சோ. எஸ்பெஷலி பிச்சைக்காரன் ஒரு படம் பண்ணார், ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருந்தார். ஆக்சுவலி எனக்கு அது ஆஃபர் வந்தது கரண்ட்டில் பண்ணுறதுக்கு. பட் எனக்கு ஜோகி பண்ணதுனால அது மதர் சென்டிமெண்ட் இருக்குது, நான் எப்படி கனெக்ட் ஆகிறது தெரியலன்னு சொல்லி விட்டுட்டேன், அவ்வளோதான். இல்லை நான் இப்போ தான் தெரியுது, வை டிட் ஐ மிஸ், ஐ ஷுட் ஹவ் டன் தட்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் சார். பட் நெக்ஸ்ட் டைம் வில் டூ டுகெதர் சார். வெயிட்டிங் ஃபார் யுவர் ஸ்கிரிப்ட். அண்ட் வின்சென்ட் என்ன அவரெல்லாம் சொல்லும் போது ரொம்ப ஒரு மாதிரி ஐ ஃபீல் வெரி ஆட். வின்சென்ட் இல்லை மச்சான் நீ அப்படி சொல்லாத, நாங்கள் எப்படி பேசுறோமோ அப்படியே பேசு, தயவுசெய்து டோன்ட் மேக் மீ ஸோ பிக். We are always that அப்பாஜி தான். நீ என்ன அப்பாஜின்னு கூப்பிட்டுருப்பேன், அப்பாஜி தான் உன் முன்னாடி இருப்பான் எப்பயும். நாட் சிவராஜ்குமார். அப்பாஜி will be always with you. ஆனால் அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் வின்சென்ட்டு ஃப்ரம் சைல்ட்ஹுட்லேருந்து. ஆக்சுவலாக என்னோட ஜூனியர் என் தம்பியோட கிளாஸ்மேட் ஆக்சுவலாக. பட் whenever he comes for tuition to my house, we were sharing a very good rapport. And பெரியங்களப்போ we had a cricket team in கொடம்பாக்கம். எல்லாம் கூட விளையாடி பயங்கர கலாட்டா பண்ணுவோம், ஜாலியாக இருப்போம், சினிமா பார்ப்போம், பிக்சர் போயிருக்கோம். தென் கிரிக்கெட். தென் வி யூஸ் டு கோ அண்ட் see TV in his house. எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க, அவங்க வீட்டில் போய் சாப்பிடுறது. ஒரு ஃபேமிலின்னா கூட அது தப்பாகாது. நிஜமாக வி ஆர் மோர் லைக் ஃபேமிலி. இஸ் மோர் லைக் மை யங்கர் பிரதர். ஸோ தேங்க்யூ வின்சென்ட் ஃபார் கம்மிங். அண்ட் ரமேஷ் ரெட்டிக்கு தேங்க்ஸ் சொல்லணும், ஒரு மாதிரி வண்டர்ஃபுல் ஃபிலிம் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா பெரிய பட்ஜெட் யூஸ்வலி எல்லோரும் ஒத்துக்க மாட்டாங்க. அது ஃபஸ்ட் டைரக்ஷன் அர்ஜுன் ஜன்யானோன்னு எல்லாருமே. பிகாஸ் ஃபஸ்ட்டு நான் சப்ஜெக்ட் கேட்டது நான் தான். அப்போ என் மேலே ப்ளேம் வந்துடுமான்னு பயம். பட் ஐ ஹேட் அ கான்ஃபிடென்ஸ் இன் இட். அண்ட் இட் செட் நான் கதை கொடுத்துட்றேன் சிவனா, இந்த மாதிரி யார் பண்ணிக்கிட்டோம் எல்லாம் சொல்ல, அந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த சப்ஜெக்ட் நீங்கள் தான் பண்ணணும், முடியுமான்னு கேட்டேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கன்னு. அதுக்கப்புறம் he made one full film in animated manner பண்ணி first time I have seen like this. அதுக்கு டயலாக் போட்டு என்கிட்ட கதை சொல்லும்போது 4 to 5 minutes சொல்லிட்டாரு. அது எல்லாமே எல்லாவோட என்ன சொல்லுவாங்க, எல்லா கேரக்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு. இஸ் a good actor too. சொல்ல முடியாது விஜயாந்தர் மாதிரி அவரு கூட ஒரு ஹீரோ ஆயிடுவார், ஒன்று சொல்ல முடியாது. இப்போ மியூசிக் பண்ணாரு, டைரக்ஷன் பண்ணார், நெக்ஸ்ட் ஹீரோவை பார்க்கலாம் அவங்கள. அந்த மாதிரி ஒரு டேலண்ட்டு, பிரில்லியன்ட் ஸ்கிரிப்ட். அண்ட் அகெயின் ஒர்க்கிங் வித் உபேந்திரா வந்து சொன்னார், இந்த மாதிரி எனக்கு அவருக்கு பிரேக் கொடுத்தேன்னு சொன்னேன். கண்டிப்பாக கிடையாது. இந்த மாதிரி என் கரியரில் என்ன தான் ஹிட்ஸ் கொடுத்தா இருந்தாலும் ஓம் ஒரு சினிமா வந்து என்னோட இமேஜே மாற்றிடுச்சு. இட் வாஸ் அ கல்ட் சினிமா கிவன் பை உபேந்திரா. ஐ நெவர் ஃபர்கெட். இது பெரிய இதை சொல்லிட்டாரு, இந்த மாதிரி எனக்கு பிரேக் கிடையாது. அவரோட ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியே 2 படம் சூப்பர் ஹிட் பண்ணார் அவர். ஜகேஷ் ஒருத்தர் ஹீரோவை பண்ணார், அப்புறம் குமார் கோவிந்தன் பண்ணார். ஷின்னு ஒரு படம். அவர் டைட்டிலாம் பார்த்தா ரொம்ப இதாக இருக்கும். ஷின்னு வரு, தரலே நம்ம மகான் இருக்கும், ஓம்னு போடுவார், ஒன்று ஏ என்னுவார், இன்னொன்று உப்பி என்னுவார், உப்பி 2 என்னுவார், நெக்ஸ்ட்டு UI என்னுவார். ஐ திங்க் வெரி டிஃப்ரெண்ட் டைட்டில்ஸாக இருக்கும். பட் அமேசிங் பர்சன்.
அண்ட் ஆஸ் அ டேரக்டர் மட்டும் இல்லை ஹியூமன் பீயிங்காக ரொம்ப அமேசிங் பர்சன் அண்ட் வி ஷேர் அ வெரி குட் ரேப்போ. 2 படம் நடிச்சிருக்கோம், இப்போ 3rd படம் நடிக்கிறது. அண்ட் ராஜ்பி ஷெட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒன்று மட்டும் கதை பார்த்ததுலேருந்து அவர் கூட இப்பயார் இந்த பர்சனோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணோம் நான் ரொம்ப ஆசை எனக்கு. ஏன்னா பிகாஸ் ஒண்டர்ஃபுல் ஆக்டர், இன்டென்ஸ் ஆக்டர். ஆனால் டோபின்னு ஒரு ஃபிலிம் பார்த்துருக்கேன் உங்களுக்கு. தென் தட் ரிஷபவா இது, அப்புறம் சோ ஃப்ரம் சோ. அண்ட் ஐ திங்க் அமேசிங் டேரக்டர், ஆல்சோ குட் ரைட்டர். அண்ட் வி ஆல் ஷூட்டிங் பண்ணும்போது தெரியவே இல்லை எப்படி ஷூட்டிங் பண்ணோன்னே தெரியல, ரொம்ப ஜாலியாக இருந்தது. அண்ட் அமால்கமேஷன், ஐ திங்க் வெரி குட் அமால்கமேஷன் வித் ஒரு கெமிஸ்ட்ரியோட பண்ணோம் நாங்கள் எல்லாரும் 3 பேரும். யூஸ்வலாக கெமிஸ்ட்ரி ஹீரோ ஹீரோன்னு சொல்லுவாங்க, இது வந்து கெமிஸ்ட்ரி பிட்வீன் மைசெல்ஃப், உபேந்திரா அண்ட் ராஜ்பி ஷெட்டி. அவரோட வண்டர்ஃபுல் கெமிஸ்ட்ரி. நீங்கள் சீரியஸாக சொல்கிறேன், படம் பாருங்கள், உங்களுக்கு நிஜமாக பிடிக்கும். பிகாஸ் இந்த படத்தில் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தெரில, பட் இஃப் வென் யூ கம் அண்ட் சிட், there's a world. That world will take you to another world. ஸோ அந்த 2 parallel worlds கூட நடக்கிறது தான் இந்த கதை. அது நீங்கள் ரொம்ப கனெக்ட் ஆவீங்க. பிரதி ஒருத்தரும் யூ வில் கனெக்ட் யுவர் லைஃப் அண்ட் யூல் நோ த சீரியஸ்னஸ் ஆஃப் லைஃப் அண்ட் வேல்யூஸ் ஆஃப் லைஃப். இட்ஸ் an emotion and come into the world of 45 on 1st January and come and bless us. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.